பாட்டி வந்து குமரன் அம்மா கிட்ட கேட்பாங்க, குமரன் கால் பண்ணானே எடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அவன் கால் பண்ணிட்டு தான் இருந்தான், எனக்கு வேலை இருந்துச்சு அதனால எடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன் எடுக்காம விட்ட? வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுவாங்க. என்ன விஷயம்? நன்மதாக மறுபடியும் தலைக்கு ஊத்த போறீங்களா? என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க வீட்டு தான் ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. என் வீட்டு என்ன விசேஷம் கேட்பாங்க. கங்கா வந்து பிரெண்டா இருக்கா, நீ பாட்டியாக போறேன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் உடனே இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டான், உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் குமரனும் வருவாரு. குமரன் வந்த உடனே உங்க அம்மா கிட்ட சொன்னியான்னு கேட்பாங்க. இல்லம்மா, இல்ல பாட்டி இன்னும் சொல்ல, இனிமேதான் சொல்லணும், நானே சொல்லிட்டேன், அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இப்போ உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா, சரி. எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துருப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு. அப்போ குமரன் சொல்லுவாரு, பழம் வாங்கிருக்கேன், அது என் ஒய்ஃப் மட்டும் தான், நீங்க யாரும் தொட கூட கூடன்னு சொல்லுவாரு. காவேரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான், நம்மளால இது மாதிரி எதுவுமே கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமும் படுவான். இவங்க 2 பேரும் 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓனர் வேற வந்துருவாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து காவேரி சத்தம் பண்ணி கூப்பிடுவாங்க. காவேரி ரொம்ப பதட்டப்படுவா, இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவான். ஹவுஸ் ஓனர் வந்து உடனே குமரன் வந்து ஸ்வீட் கொடுப்பான். எதுக்காக ஸ்வீட் தரீங்கன்னு கேட்பான். கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஸ்வீட் அவளுக்கும் ஊட்டிடுவா. ஊட்டி விட்டுட்டு எதுவுமே சொல்லாமே போயிடுவா. அதுக்கப்புறம் தான் மனசு நினைப்பான், நான் எதுவும் சொல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணாத, நான் கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் நான் சொல்லாம போயிட்டேன், அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா, அதை ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ போறேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கங்கா அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து பிரெக்னெண்டா இருக்க, இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ இங்கே கிச்சன்ல இனி காவேரி தான் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி காவேரி கூட்டிட்டு போவாங்க. காவேரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பான், நம்மளும் பிரெக்னெண்டா இருக்குமே, நம்மளும் வேலை செஞ்சா ஏதாவது ஆயிடுமோ சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. கங்காக்காக ஸ்வீட் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் யமுனாவும் அவங்களோட நிவினும் வருவாங்க. நிவின் வந்தவொடனே கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து போய் குடத்துல போய் தண்ணி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. காவேரியும் போவான். ஆனா நிவின் வந்து ரொம்ப வருத்தமாவே பார்ப்பான், இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா, இப்ப தண்ணி ஏற்றி வந்தா ஏதாவது ஆயிடுமோ சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப பார்ப்பான். அதை வந்து யமுனா பார்த்துருவா. யமுனா பார்த்துட்டு இவரையே ஃபீல் பண்ணி ரொம்ப பார்க்கறான்னு சொல்லிட்டு அவளும் நினைப்பான்.